ஜாதகம்ல 11ஆம் அதிபதி எந்த வகையிலாவது பாதிக்கப்பட்டால், அதாவது 11ஆம் அதிபதி நீசமானால், 11ஆம் அதிபதி வக்ரமானால், 11ஆம் அதிபதி பாதகத்திலே பாதகஸ்தானத்தில் இருந்தா, இத்தகைய அமைப்புடைய 11ஆம் அதிபதியால் எந்த பிரச்சனையும் ஜாதகருக்கு நன்மையான முறையில் நடக்கவே நடக்காது. எதுவுமே நடக்காது. பிரச்சனையும் நடக்காது, நன்மையும் நடக்காது. காரணம் என்னன்னா, அவரே 11ஆம் அதிபதியா போயிட்டாரு. பாதகஸ்தானத்தில போயிட்டாரு. பாதிக்கப்பட்டாருன்னா, நன்மையும் நடக்காது, தீமையும் நடக்காது. அப்போ ஒரு ஐடியலா தான் இருக்கு. அப்போ பாதகமில்லா 11ஆம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக குடுக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் பாதிக்கப்படாமல் இருந்தா தான் நல்ல பலன தரும். 11ஆம் இடம் சம்பந்தப்பட்டு பாதிக்கப்பட்ட கிரகங்கள் ஒருபோதும் நன்மையான பலனை தராது. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு.